ஹலோ கைஸ், கரூரில் நடந்த சம்பவத்தில் கோர்ட்டில் என்னதான் சொல்லியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? டிவிகே சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட், என்ன நடந்துச்சுன்னு மொத்தமாகவே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட், டிவிகேல இருக்கிற 2 முக்கியமான மெம்பர்ஸ் அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புசி ஆனந்தியும் நிர்மல்குமாரியும். அவங்க 2 பேருக்குமே ஆன்டிசிபேட் பெயில், அதாவது அரெஸ்ட் ஆகிறதுக்கு பெயில் வாங்குறது ஒரு ஆப்ஷன். இந்த 3 விஷயமே டிவிகே சைட்லேருந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. கோர்ட்டு கவர்மெண்ட்டையும் கொஞ்சம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மாநில நெடுஞ்சாலையில் எவ்வாறு அனுமதி வழங்கினீர்கள்? விஜய் பரம்பரைக்கு அனுமதி கொடுத்ததற்கான கடிதம் எங்கே? விஜய் பரப்புரைக்கு கூட்டத்தில் குடிநீர் வழங்கப்பட்டதான் சொல்லி கேட்டிருக்காரு. ஹைஜீனிக்கான விஷயம், அதாவது டாய்லெட் எல்லாம் தேவையான அளவில் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜ் கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு, கண்டிப்பா கேட்கணும். நோ பர்மிஷன் இயர் ஆஃப்டர் ஃபார் பார்ட்டி ஆன் நேஷனல் ஹைவே அண்ட் ஸ்டேட் ஹைவே. அதாவது ஒருத்தர் நேஷனல் ஹைவே அப்படி இல்லைன்னா ஸ்டேட் ஹைவேல மாநாடு நடத்தணும், அப்படி இல்லைன்னா ரோட் ஷோ நடத்தணும்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணும்னு கிரியேட் பண்ணுங்க. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலைன்னா யாருக்குமே பர்மிஷன் தராதீங்க. அதாவது டிவிகேக்கு மட்டும் இல்லை, மற்ற எந்த பார்ட்டிக்குமே பர்மிஷன் தராதீங்கன்னு ஜட்ஜ் சொல்லியிருக்காரு.